காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவாரம்பூ இட்லி பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுந்து 1 கப்பு, அதே அளவு 2 அளவு சமமாக எடுத்திருக்கேன். 3 பூண்டு உரித்து தோல் உரிக்காமல் வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம், அதுக்கு தேவையான பெருங்காயம் எடுத்திருக்கேன். 10 ஊசி மிளகாய் வந்து அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால நான் 10 மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். எள்ளு, கருப்பு எள்ளு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஆவாரம்பூ நான் ஏற்கனவே பறித்து காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவு. கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவு பறித்து அலசி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதுலேயே நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் மிளகாயை போட்டுக்கலாம். இதிலே கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதிலே நம்ம அலசி வச்சிருந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுலேயே நம்ம ஆவாரம் பூவும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு கப் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். எடுத்து வச்சு கருப்பு உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும்போது இந்த வாசனை வரும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். கோல்டன் கலரில் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். எல்லையும் போட்டுக்கலாம். அதோடையே பொரியுது பாருங்கள், போட்டதோடய பொரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சதும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்தெல்லாம்
இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே வறுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு எடுத்துருக்கேன். கல் உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அரைச்சிட்டா முடிஞ்சிருச்சு. இட்லி பொடி, ஆவாரம்பூ இட்லி பொடி ரெடி நமக்கு. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் ஆவாரம்பூ இட்லி பொடி ரெடி. இப்படி தான் இருக்கும். இது நல்லெண்ணெய் போட்டு இட்லி கூட சாப்பிட்லாம். சாதத்து கூடயும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. ஆவாரம்பூ அதில் பொடி பண்ணி சாப்பிட்றது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஆவாரம்பூ வந்து சும்மா நம்ம காய வச்சு ட்ரை பண்ணி பொடி பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நம்ம இட்லி பொடியாக சாப்பிடும்போது அது தெரியாது நம்மளுக்கு. இந்த ஆவாரம்பூ தான் இதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த டேஸ்ட்டு அதோட நம்ம சாப்பிட்லாம். நம்ம ரொம்ப நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.